ஹாய் காய்ஸ், எதுக்கு இந்த ஃபோன் வீடியோனா, இப்போ வந்து ஒரு சின்ன குக்கிங் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா அது எப்படி செய்கிறேன்னு மட்டும் உங்களுக்கு முன்னாடி பண்ணி காமிக்கிறேன். நான் அதில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பாய். ஹாய் காய்ஸ், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துச்சு. கிச்சனுக்கு போகலாமா? ஐயோ, தக்காளி இல்லையே. சரி, வெயிட் பண்ணுங்கள். தோட்டத்தில் போய் தக்காளி பறிச்சிட்டேன். தக்காளி எங்கள் தோட்டத்தில் வச்சு ஆர்கானிக் தக்காளி, ஆர்கானிக் பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் சாப்பிட கம்மியாக இருக்குது. நானும் அமேசான்லாம் பார்க்குறேன், கத்தி ஆர்டர் போடலான்னு பார்க்குறேன். நேரம் இல்லைப்பா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லை அப்படிலாம் இல்லை, மந்த் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் வீடியோ வந்து தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளி இருக்க காம்பு வந்து எப்பயும் சேர்க்கல, அதனால அதிகமாக தூள் வந்து சேர்த்துட்டேன். அதனால காம்பு வந்து கட் பண்ணி வச்சு தக்காளி தண்ணி கட்ட போடுவேன். நல்லா தீர இருக்கு. தக்காளி கட் பண்ணிச்சு. வெங்காயம் வந்து பெரிய பண்ணிட்டு வெங்காயம் கட் பண்ணியாச்சு. கண்ணில் தண்ணி வருது. பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று, ஆர்கானிக்காக இருக்கிறதுனாலையோ இல்லை கடையில் வாங்கின பச்சை மிளகாவாக இருக்கட்டும், பச்சை மிளகா அதிகமாக சேர்த்தாதீங்க, அல்சர் அதிகமாகும். அதனால தான் என்ன பார்த்தீங்கன்னா சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் பச்சை மிளகாய் நிறைய போடுவாங்க. இப்போ கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போ பண்ணதுக்கு இப்போ பண்ணி சரி 2 பச்சை மிளகாய் போடலாம். ரொம்ப இதாக கட்டினாங்க. ஸ்ட்ரைட்டாக 2 இதாக கட்டுறேன். இது காலை கண்ணு கேடு கட் பண்ணி வச்சு கட்டு வந்துட்டு எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். வெயிட் இருக்கா எல்லாத்தையும் கட்டு மாற்றியாச்சு. நீங்கள் தேவை வந்துட்டு வெயிட் அப்புறம் கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து நம்ம கொத்தமல்லி என்ன தெரியுமா, கொத்தமல்லி இலையை விட அது தண்ணி கொஞ்சம் சத்திக்கும். அதில் சப்பதிங்க கொத்தமல்லி கழுவி வச்சு கட் பண்ணி எடுத்தேன். கொத்தமல்லி வந்து இப்போ கொடுக்குறேன், லாஸ்ட்டு மேலே போட்டுருக்கோம். ஓகே, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி, நம்ம சமையலுக்குள்ள போகலாமா? அடுப்பு தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஆனால் வீடியோ எடுக்கிறேன். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக ஸ்டாண்ட்லாம் வாங்கிடலாம். சரிங்களா? இப்போ அடுப்பு பார்த்துக்கோங்க. சரி நினைக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு வந்துட்டு நம்ம வந்து கருவேப்பிலையும் சோமும் போட்டிருக்கோம். போடலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இதுலேயும் டக்குனு வேகணும்னா லைட்டாக சால்ட்டு, லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் நல்லா தூவி விட்டுக்கலாம். ஏன்னா அது நல்லா வணங்கணும்ல. வணங்கணும்னா அதை வந்து லைட்டாக உப்பு போட்டோம்னா நல்லா வணங்கும். வெயிட் பண்ணுங்கள். நல்லா வணங்கிட்டு இருக்கு. இதுக்கு கலந்து வச்சு பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா சொல்லுவாங்களே பொன்னிற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்களா? இன்னொன்று என்ன தெரியுமா, வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக நம்ம போடணும். ஆனியன் ஊட்டி இல்லையா, அப்படியே ஸ்லைஸாக பிடிக்கும். அதனால் ஸ்லைஸாக வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எப்படி இருக்குது தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளி
இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு வியூ இல்லை. பேஸ்ட்டு போட மறந்துட்டோம். சரி ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான நேரம் தான், இருந்தாலும் முன்னாடியே போட்டுக்கணும். சரி ஓகே, இப்போ போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போயுமே கடையில் வாங்காதீங்க அதிகமாக. அதில் எப்போ இருந்தாலும் எக்ஸ்பிரி டேட் எல்லாம் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் வீட்டில் ரெடி பண்ணுறது மச் பெஸ்ட்டு. ஓகேங்களா? இதுக்கு நான் கடையில் வாங்கியிருக்கேன், நீயே பண்ணிட்டு இப்படி சொல்லுன்னு கேட்கக்கூடாது. சரி ஓகே, அவ்வளோ நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இனிமேல் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். கட் பண்ண வேறு முடியுது. என்ன சொன்னாலும் கத்தி ரொம்ப சாப்பிட்டாங்க. கட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் எரியமாக இருக்கும். வச்சுட்டு நல்லா ஸ்மெல் வரும். நானே சொல்லுறது சாப்பிட்டுட்டு ரிவ்யூவும் போட்டாங்க. ஓகேவா? ஓகே, அதை சிம்மில் வச்சுட்டு நம்ம சிக்கனோட மிக்ஸ் பண்ண போகலாமா? சிக்கன் மிக்ஸ் பண்ண போகலாமா? நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோம். மிக்ஸ் பண்ணலாமா? ஆயிடுச்சு. சிக்கன் மசாலாவில் கொஞ்சமாக தூவி நிறைய தூவக்கூடாது. பச்சை மிளகாவும் போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தான் இருக்கும், அதனால் அதில் கொஞ்சம் போட்டு இதில் கொஞ்சம் போட்டுருக்கேன். அப்புறம் வந்து இன்னும் என்ன பண்ணணும்னா, இன்னும் வந்துட்டு இதில் நான் இன்னொன்று புதுசாக மிக்ஸ் பண்ணுறேன். என்னென்னா மிளகு சீரகத்தை நம்ம இடுக்கியில் வச்சு கொட்டி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், கொடுத்துருந்தாச்சு. நிறைய நிறைய இப்போ வந்துட்டு கேர்டு இருக்குல்ல, கேர்டு எடுத்துக்கலாம். இல்லாட்டி லைம் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு என்கிட்ட கேர்டு இல்லை, அதனால் லைம் எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், எடுத்துகிட்டு வந்துடுறேன். லைம் எடுத்து புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அதிகம் ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் வந்து அதை மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே, சரி வெயிட் பண்ணுங்கள். நம்ம கையில் வச்ச தக்காளி நல்லா வச்சுன்னு நினைக்கிறேன். போட்டுக்கலாம். தெரியுமா, நானே கேமரா முடிச்சுட்டு நானே சமைக்கிறதுனால எனக்கு கை பிடிச்சி சமைக்க ஒரே நிமிஷம் கிண்டிட்டு வந்துடுறேன். சரி ஓகே, கிண்டி வச்சு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு, தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க, சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். அதில் சிக்கனில் இருக்க எசன்ஸே கொஞ்சம் இறங்கும், தக்காளியோட எசன்ஸும் அதில் வந்து சேரணும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சலாம், ஒரு 5 minutes. சரி, 5 minutes கழிச்சு வந்து பார்க்கலாம். பாய். 5 minutes later. சிக்கன் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்துட்டு நம்ம சால்ட் கம்மியாக தான் போட்டுக்கோம் இல்லையா, வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் தான் சால்ட் போட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தேவைங்கிற அளவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சரி ஓகே, சிக்கன் வந்து ஒரு 60% வந்துருச்சு. இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் மசாலா தூள் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். அது கொஞ்சம் குழம்பு மாதிரி வரும். அதுக்கு இடையில தேங்காய் கட் பண்ணிக்கலாம். தேங்காய் போடணும். இன்னொன்று என்னன்னா, பெரிய அடுப்பில் குக்கர் எடுத்து வச்சுட்டு சின்ன அடுப்பில் இருக்க சிக்கன் குழம்பு எடுத்து நம்ம பெரிய அடுப்பில் போடணும். ஏன்னா கொஞ்சம் போய் கதையும் இல்லையா. சரி, தேங்காய் கட் பண்ணிக்கிறது உங்களுக்கு வீடியோ பண்ணேன். பாய். ஓகே, தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாமா? மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காவை கட் பண்ணும்போது கை சேஃபாக வச்சுக்கணும். கத்தி நல்லது இருந்துச்சுன்னா கையில் கட் ஆகிடும். ஓகேவா? பார்த்து கட் பண்ணுங்க. ஃபேஸ் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி தெரியுதா? என் ஃபேஸு என்ன பண்ணுறது? ஒர்க்கு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் இல்லை. மிச்சம் சண்டையில் ரெஸ்ட் இருக்கும். இந்த சண்டையில் ரெஸ்ட் இல்லை. ஒர்க்கு கொஞ்சம் பண்ணி சமையல் இல்லை இறங்கிட்டோம்ல, அதனால கொஞ்சம் டயர்டாக தான் தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்காய் கட் பண்ணியாச்சு. போதும். இது நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறோம். வெயிட் பண்ணி சீரகம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிக்கனில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம சீரகமும் மிளகும் போட்டிருக்கோம். அதனால கொஞ்சமாக போட்டால் போதும். ஒன்று அதில் கம்மி பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், இல்லாட்டி இதில் கம்மி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். சரி, ஓகே, ட்ரிப் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ணியாச்சு. ட்ரிப் பண்ணிட்டு வரேன். ட்ரிப் பண்ணிடலாமா? ஐயோ, பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப டிப் பண்ணக்கூடாது. அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாமா? சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கலாமா? நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணப்போ கீழே அடியில் தண்ணி இருந்தது இல்லையா? தண்ணியில் மட்டும் லைட்டாக வச்சு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட வந்து தேங்காய் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, தேங்காய் போட்டிருக்கேன். 2 கிண்டிக்கிட்டேன். அப்புறம் தேங்காய் ஊற்றின ஜாரில் இருக்க தேங்காவுக்காக லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி மூடியில் இருக்கிறதே கழுவி ஊற்றிக்கலாம். மூடியில் இருக்கிறதே கழுவி ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் அந்த இதுலேயே வெந்துச்சுன்னா சிக்கன் குழம்புங்கிறத விட கிரேவி ஆயிடுச்சு. கிரேவி ரெடி, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் ஒன்று சொன்னேன், மறந்துட்டேன் பார்த்தீங்களா? கொத்தமல்லி எடுத்து லைட்டாக நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 minutes மூடி வச்சுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா சிக்கன் கிரேவியும் சாப்பாடும் பிரமாதமாக இருக்க போகுது. பாய். நான் சொல்லக்கூடாது, சாப்பிட்டு என் தாத்தாவும் எங்கள் அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு ஃபீட்பேக் பண்ணுறேன். பாய்.